ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அலினா பெட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி. நல்ல டேஸ்டியான சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறது ரொம்பவே ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸ்டவ்வை ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கிறேன். பாத்திரம் சூடான பிறகு நான் இங்கே 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதில் எல்லாத்துலேயும் 3 சேர்த்துக்கிறேன். ஒரு அன்னாச்சிப்பூ சேர்த்துக்கிறேன். 2 பிரியாணி இலையை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிறேன். சேர்த்த பொருள் வறுபட்ட பிறகு மீடியம் சைஸான 3 பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். 4 பச்சை மிளகாயை பாதியாக கீறி இதில் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கிறேன். வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கின பிறகு நான் இங்கே 2.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கிறேன். எண்ணெயில் நல்லா வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர் நான் இதில் சேர்த்துக்கிறேன். வீட்டிலையே தயாரித்த பிரியாணி மசாலா பவுடர். பிரியாணி மசாலா பவுடர் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு என்னுடைய சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், ஒரு தடவை போய் பாருங்கள். ஸோ சேர்த்த பொருளோட பச்சை வாசனை போன பிறகு நான் இங்கே 400 கிராம் சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த சிக்கன் பீசஸை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சிக்கனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிறேன். சேர்த்த சிக்கன் நல்லா வதங்கின பிறகு இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ சிக்கனும் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. ஸோ நான் மறுபடியும் சிக்கன் நல்லா வேகிறதுக்காக 1 கப்பு தண்ணியை சேர்த்து இந்த சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு மீடியம் சைஸான 2 தக்காளியை பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லியை பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், சேர்த்த சிக்கன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போது மீதி இருக்கிற அளவு தண்ணியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி கொதித்து வந்த பிறகு நான் இங்கே 2.5 கப்பு பாஸ்மதி அரிசி ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்திருக்கேன். ஸோ அரிசியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். 400 கிராம் சிக்கன் யூஸ் பண்ணியிருக்கேன். 2.5 கப்பு அரிசி பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், சேர்த்த தண்ணி எல்லாமே நல்லா குறைஞ்சிருச்சு. அரிசியும் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இதுதான் கரெக்டான பதம் தம்முக்கு விடுறதுக்கு. ஸோ தம்முக்கு விடுறதுக்கு முன்னாடி நான் இங்கே 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்த பிறகு தம்முக்கு போடுற துணியை போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே பிளேட் வச்சு நல்லா டைட்டாக காற்று வெளில போகாத அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ க்ளோஸ் பண்ணி விட்ட பிறகு நான் மேலே ஒரு வெயிட் வச்சிடுறேன். ஸோ இப்போ நான் 15 நிமிஷத்துக்கு தம்முக்கு விட்டுடுறேன்.
இப்போ வாங்க 15 நிமிஷம் ஆயிடுச்சு. சாதம் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்ல வாசனையாக இருக்குது. ஸோ சாதமும் நல்லா வெந்திருக்கு, நல்லா உதிரியாக வந்திருக்கு. ஸோ இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி தயார். இதை செய்கிறது ரொம்பவே ஈஸி. ஸோ வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.